அட, ராத்திரி நேரத்துல இவன் எப்படி உள்ள வந்தான்? யார் நீங்க? வெளியே வாங்க. எங்க போனான்னு தெரியலையே. கூலா, மும்பைல ஒரு பாஷ் இலாக்கால நடந்த கொலை இந்த மும்பையவே ஆட்டி படைக்குது. இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம சிட்டில நம்ம பாதுகாப்பா இருக்கோமா? காலையில 4:30 மணிக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது வாட்ச்மேன் பாடியை 4:30 மணிக்கு பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணிட்டானா? ஸோ உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிய வந்து நீங்க இங்க வந்துட்டீங்களா? காலையில 4:30 மணிக்கு யார் இத்தனை பேருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, நீங்க இப்படி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா எல்லா எவிடன்ஸும் அழிஞ்சு போயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நாங்க எங்க வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நியூஸை உடனே உங்களோட சேனல்ல போட்டுட்டு டிஆர்பி ரேட்டிங்கை எகிற விட போறீங்க, அப்படிதானே? முதல்ல கிளம்பி போங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க. பவுலிங் மிஷின்ல எப்படி வந்துச்சு? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கொண்டு இருக்கான். எல்லா இடத்துலயுமே ரத்தக்கரை இருக்குது, ஆனா பாடி எங்க இருக்குன்னு தான் தெரியல. பாஸ், இவன் கண்ணில் இருக்கிற வெப்பத்தை பார்க்கும்போது கொலை நடந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்பதான் நடந்திருக்கு. அப்புறம் இவனோட காயங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஷார்ப்பான ஆயுதத்தால வெட்டப்பட்டிருக்கான். எக்ஸாம்பிளுக்கு பிளேடு. தயா சார், இந்த கொலை பண்ண கொலைகார அவ வந்து இந்த தலை இருக்க அத போலிங்கோட பால் இருக்குல்ல, அந்த மாதிரி அவன் உருட்டு விளையாண்டு இருக்கான். அந்த தலையும் பால் மாதிரியே இங்கிருந்து வெளியில வந்திருக்கு. சார் என்னதையா? இதை பாருங்க சார், இதுல நேம் இருக்குது, அமர், குஷல். யாரா இருப்பாங்க இவங்க எல்லாரும்? இவங்க பேரை இது ரெண்டுல மட்டும் எதுக்காக எழுதி வச்சா? உலகாரம் எதுக்காக இந்த பேரை இதில் எழுதியிருக்கான்னு தான் தெரியல சார். ஒருவேளை அவனை பற்றி அவன் சொல்ல ஆசைப்படணும், இல்லைன்னா அவன் நம்மளை டைவர்ட் பண்ணுறான் சார். கரெக்டாக சொன்னதையா, அதனால தான் ஸ்கெட்டில்ஸில் அவன் பேரை எழுதியிருக்கான். சார், ஆனால் இந்த பேர் கொண்டவங்க சிட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க. இது குலகாரனுக்கும் தெரியும் பூர்வி. இப்படி பேரெல்லாம் எழுதி நம்மளுக்கு சவால் விட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு ஒன்று மட்டும் தெரியல, அவன் எவ்வளோ பெரிய தந்திரவாதியாக இருந்தாலும் சிஐடி கிட்ட இருந்து எப்போவுமே அவனால் தப்பிக்கவே முடியாது. சார், டெட் பாடியோட தலை இங்கே இருக்கு. அப்போ பாடி எங்கே இருக்கும்? பாடி கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும். கொலை நடந்து ரொம்ப நேரம் ஆகலை. அப்போ பாடி கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். ஒரு வேலை செய் ஃப்ரெடி, இந்த அமரு குஷல் யாருங்கிறத சீக்கிரமாக கண்டுபிடிச்சி வந்து சொல்லு. அவங்க மொத்த டீட்டெயில்ஸும் வேணும். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் பீரோவில் போய் கேட்டுட்டு வா. யாராவது காணாமல் போனதுக்கான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சிடணும். அமர் அண்ட் குஷல். அந்த வாட்ச்மேன் கொலைகாரனை சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருக்கான். அப்புறம் கண்ட்ரோல் ரூமில் இருந்து அந்த கேம் ஜோனுக்கு வர்றதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே கொலைகாரன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்படின்னா சார், கொலைகாரன் தப்பியோட நேர் வழியை சூஸ் பண்ணல, ஏன்னா வாட்ச்மேன் இருந்தான். கொலைகாரன் தப்பிச்சு போகிறதுக்கு, உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் பின் வழியை தான் தேர்ந்தெடுத்துருக்கணும். ஏன்னா இங்கே சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. அப்படின்னா சார், கொலைகாரனுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இந்த பவுலிங் ஆலிக்கும் கொலைகாரனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது பூர்வி. இல்லைனா அவன் எதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணணும்? தயா, இங்க ரத்தக்காரைய பாரு. கொலைகாரன் இங்கிருந்து தான் வந்து போயிருக்கணும். உள்ள போய் பார்க்கலாம்.
இங்கே பாருங்க சார். சார் இதோ இருக்கு. இவனோட முதுகுல 3 புல்லட் பாஞ்சிருக்கு. அப்படின்னா முதல்ல யாரோ கன்ஷாட் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. எப்போ இவன் செத்தானோ அதுக்கப்புறம் இவனோட தலையை வெட்டி விளையாடி இருக்காங்க. இது என்னது? பிரீஃப் கேஸா? இது யாரோட தான் இருக்கும்? செத்தவனதா இல்லை கொலை பண்ணவங்கதா? இதை ஓப்பன் பண்ணால் கொலைகாரன் யாரும் தெரிய வாய்ப்பு இருக்கு. திறக்கல, உடைச்சாகணும். டெத் சர்டிஃபிகேட்ஸ். இவ்ளோ டெத் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுட்டு யார் சுத்துவாங்க? நானும் அதான் யோசிக்கிறேன் பூர்வி. இவ்வளவு டெத் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு மரணத்துக்கும் இவ்வளவு மரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏசிபி பிரத்யுமான், ஓகே சரி, நான் சொல்றத கேளு. அவங்க எல்லாருக்கிட்டையும் பொறுமையா பேச, அவங்களுக்கு புரியவை. சிஐடி இருக்கிற வரைக்கும் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லு. அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம்னு சொல்லு. சரியா? அமர் குஷல் என்ற பேர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸையும் நீ கலெக்ட் பண்ணி வை. சரியா? யா, தேங்க்யூ சார். ஆதயா, டெட் பாடி கிடைச்சிருச்சு சார். சலோன் கேஸ் சார் அங்கே தான் இருக்காரு. பாடிக்கு பக்கத்தில் இந்த பிரீஃப் கேஸ் இருந்துச்சு சார். அதில் டெத் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது சார். அதிகமாக இருக்குது, வேற வேற பேரில். இத்தனை டெத் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இந்த ஆள் என்னதான் பண்ணிட்டு இருந்தா? எக்ஸ்கியூஸ் மீ தள்ளுங்க. மேடம், அவர்தான் என்னுடைய பாஸ் சுஷாந்த் சார். ப்ளீஸ் லெட் அஸ் கம். வாங்க. நீங்கெல்லாம் யாரு? சார், என் பேர் யஷ், இவ பிரீத்தி. நாங்கள் போலீஸில் ஸ்பெஷல் பிரான்ச்சில் வேலை பார்க்குறோம். சுஷாந்த் சார் எங்களோட பாஸ் சார். ஓ சரி, கொஞ்சம் இதை பாருங்கள். பாடிக்கு பக்கத்தில் இந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் கிடைச்சது. இது எல்லாமே உங்கள் பாஸுடைய சர்டிஃபிகேட்ஸ் தான் சார். நாங்கள் கவர்மெண்ட் விட்னஸை பாதுகாக்கிறோம். பல கேஸில் விட்னஸோட பாதுகாப்புக்காக அவங்களுக்கு புது ஐடென்டிட்டி கொடுக்க வேண்டி வருது. சுஷாந்த் சார் இதில் பயங்கர எக்ஸ்பர்ட். விட்னஸோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுப்பாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி யார் இறந்து போனாங்களோ அவங்க பேர்ல கொடுப்பாரு. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஸ்கிட்டல்ஸ்ல 2 பேர் எழுதி வச்சிருந்தாங்க, அமர் அப்புறம் குஷால். இவங்க 2 பேர் யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். இந்த 2 பேரும் லேசர் கேங்கோட பயங்கரமான மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதோட அவங்க கொள்ளையடிக்கிற விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பாஸ், என்ன பண்ணலாம்? பம்ப் போடவா? வண்டி முதல்ல கிட்ட வரட்டும். இப்ப போடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சார், பல மாசம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேங்கோட லீடர் ஆனந்த் மாட்டினான். எப்படி மாட்டினா? குஷல் அமர் தான் காரணம். அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் அப்ரூவரா மாறினாங்க. ஆனந்துக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது. நீங்க பண்ணது கொஞ்சமும் சரியில்லை. என்ன ஜெயிலுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள போட்டாலும் உங்களோட உயிரை நான் பறிச்சு காட்டு வேண்டாம். நீங்க எங்க வேணாலும் ஓடி ஒளிஞ்சுக்கங்க, ஆனா அவளை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்டா. 2 பேரையும் விட மாட்டேன். இழுத்துட்டு போங்க.
ஆனந்த் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நீங்க 2 பேரும் குஷல் அண்ட் அமருக்கு புது அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. எஸ் சார். அதாவது குஷல் அண்ட் அமர், இது அவங்களோட உண்மையான பேர் இல்லை. இல்லை சார், அதனால சுஷாந்த் சார் புது டெத் சர்டிஃபிகேட் எடுத்தாரு. அப்பதான் புது அடையாளம் கொடுக்க முடியும். ஆனா சார், நாங்க எப்ப நியூஸை பார்த்தோமோ அப்பவே எங்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு சார். ஏன்னா இவங்க பேர் கண்டிப்பா லீக் ஆகும்னு ஏற்கனவே சுஷாந்த் சார் சொல்லியிருந்தாரு. அதாவது அமர் குஷாலால தான் ஆனந்த் பிடிபட்டான்னு சொல்றீங்க. அப்புறம் ஆனந்த் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த சுஷாந்த் அமருக்கும் குஷாலுக்கும் புது ஐடி கார்டு கொடுத்துருக்கான். அதனால தான் ஆனந்த் சுஷாந்தை மொத்தமா முடிச்சு. சார், அந்த ஸ்விட்டர்ஸ் அந்த இடத்துல பார்த்தோமே, அதுல குஷால் அமர்ன்ற பேர் இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் சார்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஆனந்தால தான் கொடுக்க முடியும் ஃப்ரெடி. எங்களுக்கு அமர் குஷாலோட அட்ரஸ் வேணும். சரி ஓகே சார். நீ ஒன்றும் கவலைப்படாத ரீனா, அவன் வந்துடுவான். குஷல் வீட்ல இருக்கானா? இல்லையே. நீங்க யாரு? நான் குஷாலோட மனைவி ரீனா. குஷல் எங்க இருக்காரு? அவர்கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். சார், ஆக்சுவலா நாங்களும் அவனை தான் தேடுறோம். தேடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? சார், காலையிலேருந்தே அவனை காணோம். என்ன காணோமா? நீங்க யாரு? சார், நான் ஆக்சுவலி உங்களோட ஃப்ரெண்டு. ஆனால் சார், நீங்கள் அவனை தேடுறீங்க? சரி மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சார், நீங்கள் தாராளமாக இவங்க முன்னாடியே பேசலாம். இவங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். குஷல் ஒரு லைட் பாம் கேங்காக வேலை பார்த்துட்டு இருந்தான். கேங்கை பிடிச்சதுக்கு அப்புறம் குஷல் கவர்மெண்ட் விட்னஸாக மாறிட்டான். குரூப் லீடர் ஆனந்துக்கு தண்டனை கிடைச்சிது. அதுக்கப்புறம் குஷல் வேற வேற ஐடென்டிட்டியில் வாழ ஆரம்பிச்சான். இதே அவன் பண்ணானா அவனை பற்றி யாருக்கா தெரிஞ்சிட்டா அவனை கொன்னுடுவாங்க. எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. எங்களுக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. அப்புறம் குஷல் என்கிட்ட இதை பற்றிலாம் பேசினதே இல்லை. எப்பயில இருந்து காணோம்? இன்னைக்கு காலையில் அந்த பவுலிங் ஆலியில் மர்டர் நியூஸை பார்த்ததும் அதில் அவன் பேர் வந்ததை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்துட்டான். அண்ட் அந்த அவசரத்தில் கிளம்பி எங்கேயோ போயிட்டான். அவனுக்கு நீங்கள் ஃபோன் ட்ரை பண்ணலையா? ஆக்சுவலாக அது காலையிலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதோட அவனை பற்றி எந்த நியூஸும் தெரியல. அப்படின்னா அவங்க யாருக்குமே குஷலோட உண்மையான அடையாளங்கள் தெரியாது, அப்படிதானே? நேற்று நைட் எங்கே இருந்தீங்க? நேற்று நைட்டு நான் என்னோட வீட்டில் தான் இருந்தேன். நான் பூனாக்கு போயிருந்தேன் பிஸ்னஸ் மீட்டிங்காக. அப்புறம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? குஷல் கூட வீட்டில் தான் இருந்தேன். சார், நான் நேராகவே கேட்குறேன், எங்களை சந்தேகப்படுறீங்களா? சார், இங்கே பாருங்க, நேற்று நைட்டு மர்டர் நடந்தது. அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். இறந்து போனவனோட பேர் கூட தெரியாது. குஷல் காணா போனதா நீங்கள் சொல்கிறீங்க, போலீஸ்கிட்ட ஏன் சொல்ல? அவன் காணாமல் போய் 24 மணி நேரம் கூட ஆகலை. மேட்டர் இவ்வளோ சீரியஸாக போகுன்னு கூட தெரியாது சார். அவனுக்கு ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு சத்தியமாக தோணலை. சார் சார், ப்ளீஸ் சார், என் கணவனை காப்பாத்துங்க ப்ளீஸ். மேம், குஷலை காப்பாத்துங்கல்ல. பயப்பட வேணாம், அவருக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். கண்டிப்பாக டிவியில் நியூஸ் பார்த்ததுக்கப்புறமா இங்கேருந்து பயந்து கிளம்பி இருக்கணும். சரி, எங்கே தான் போயிருப்பான்? கொலைகாரன் அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம் அவனை கண்டுபிடிக்கணும். சரி, இன்னொரு விஷயம், கடந்த 1 வாரமாவே ஒரு மாதிரி டென்ஷன்ல இருந்தான். அதோட அந்த சம்பவம் நடந்த பிறகு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தான். அது என்னது? அது தெரிஞ்சதும் வருத்தமா இருந்தது. நாங்க பாடியை வாங்க வந்திருக்கோம். என்ன பாடி? என்ன உளறீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? என்னாச்சு? அதோட இவங்கெல்லாம் யாரு? மேடம், நாங்க மிஸ்டர் ஜானியோட பாடியை வாங்க வந்திருக்கோம். நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க ஜானிலாம் யாரும் கிடையாது. நீங்க தப்பான அட்ரஸ்ல இருக்கீங்க. உறுதியா சொல்றீங்களா? 100% ஷூர். ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. உன்னை அனுப்புனது யாரு? யாருக்காக நீ வேலை பார்க்கற? சொல்லு. என்ன இது? ஏன் கத்துற? அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வராதீங்க, போங்க. அதுக்கப்புறம் நான் பல தடவை குஷலை கேட்க முயற்சி பண்ணேன். ஆனா குஷல் என்கிட்ட எதுவுமே சொல்லல. ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். யாரோ குஷல் வீட்டுக்கு ஜானி பாடி எடுக்க எதுக்கு வரணும்? பாடியை வாங்க வரல, குஷலை பயமுறுத்த வந்திருக்காங்க. குஷலோட உண்மையான பேர் ஜானியா கூட இருக்கலாம். அதனால தான் அவன் அன்னிலேருந்து டென்ஷனாகவே இருந்திருக்கான். அதோட ரொம்ப விசித்திரமாகவும் பிஹேவ் பண்ணியிருக்கான். ஐடென்டிட்டி யாருக்கா தெரிஞ்சிருக்குமா? ஒருவேளை அதான் டென்ஷனில் இருந்திருக்கணும். அதோட இந்த சுஷாந்தோட மர்டருக்கு முன்னாடி
யாரோ அவன்கிட்ட விளையாட முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த சுஷாந்த் இறந்து போனதுக்கு அப்புறமா இவனையும் காணோம். எங்க போயிருப்பான்? அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. பூர்வி ஒரு வேலை பண்ணி இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரோட கால் ஹிஸ்ட்ரியும் எடுத்துரு. ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சு அவங்க எங்கே இருந்தாங்கன்றதையும் கண்டுபிடி. இவங்களில் யாரும் நம்மக்கிட்ட போய் பேசுகிறாங்க. சார், நியூஸ்ல பவுலிங் ஏலியன்ல அவரோட பேரை பார்த்த உடனே எங்க போனார்னு தெரியல சார். அவருக்கு போனும் போக மாட்டேங்குது. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. சரி, நியூஸை பார்த்த பிறகு அவர் ஏதாச்சும் சொன்னாரா? இல்ல சார், அவர் பயந்து போயிருந்தாரு. எங்க கிட்ட சொன்னாரு, சுஷாந்தா அவங்க கொன்னுட்டாங்க, இப்போ என்னையும் இவங்க விட மாட்டாங்கன்னு அவர் சொன்னாரு. சோ அப்படின்னா உங்களுக்கு அமரை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்ததா? ஆமாம் சார். சுசாந்த் சார் என்ன நினச்சாருன்னா, ஆனந்த் எங்கள் மூலமாக மங்கேஷை பிடிச்சிடுவார்னு நினச்சாரு. அதனால் அவர் மொத்த ஃபேமிலியோட ஃபேக் ஐடி பண்ணார். அப்போ தான் அவரோட ஐடென்டிட்டி வெளியே வராமல் இருக்கும். சார், நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனந்துக்கு எதிராக கவர்மெண்ட் அப்ரூவரா மாறுங்கன்னு சொன்னேன். ஆனா இப்படி நடக்கும்னு தெரியாது. நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு சார். இதெல்லாம் என்னுடைய தப்பு தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ், நீங்க இப்படி அழுதுகிட்டு இருக்காதீங்க சார். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு சார். அமரா, ஹாப்பி பர்த்டே மங்கேஷ், ஹாப்பி பர்த்டே டியர் மங்கேஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த கார்டை நாங்க பார்க்கலாமா? சார், அது 2 நாளைக்கு முன்னாடி நான் கிழிச்சு போட்டுட்டேன். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நேத்து நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? இதை எதுக்கு கேக்குறீங்க? எங்களை சந்தேகப்படுறீங்களா? நாங்களும் அவனை கொலை பண்ணோம். இவரை நாங்க தான் மறைச்சு வச்சிருக்கோமா என்ன? ஓவரா நடிக்காதீங்க. கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. பதில் சொல்லுங்க. எங்க இருந்தீங்க? சார், நேத்து நைட்டு நாங்க எல்லாரும் வீட்டில தான் இருந்தோம். ஐ சி. சரி, அமரை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? சரிங்க சார். யாருக்கோ குஷல் அமரோட ஐடி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. 2 பேரும் கவர்மெண்ட் அப்ரூவலா மாறி இருக்காங்க. 2 பேரையும் பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. இப்ப 2 பேரையும் காணோம். காணுமா இல்ல காணாம பண்ணிட்டானுங்களா? ஏன்னா சுஷாந்தோட மரணத்துக்கு பிறகு கொலைகாரன் கண்ணில் இவங்க தான் இருக்காங்க. ஸோ லேட் பண்றதுக்கு முன்னாடி இவங்களை நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாகணும். அதோட இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் கண்காணிக்கணும். இவங்க கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணு. இவங்க உண்மையை தான் பேசுறாங்களான்னு பாரு. ஓகே சார். அபிஜித், இந்த அமர் குஷல் கடைசி எங்கிருந்து ஃபோன் பண்ணாங்கன்னு அவங்க லொகேஷன் நமக்கு தெரிஞ்சாகும். சார், ஆனந்த பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன? ஆனந்துக்கு இந்த கேஸ் கூட சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், அந்த ஜெயில் அத்தாரிட்டிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாள் அவன் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கானா. ஆமா சார், அவன் ரொம்ப நாட்களா பிரெயின் கேன்சர்ல தவிக்கிறான் சார். இப்போ அவன் நிலைமையும் மோசமா இருக்கு. அப்புறம் இந்த ஆனந்த் பிரெயின் கேன்சரால வாழ்வா சாவான்னு கோமாவில் இருக்கான்னா, அமர் குஷல் பின்னாடி யார் இருக்காங்க? இந்த சுஷாந்த இவனை யாரு கொலை பண்ணது? இன்னொரு விஷயம் கூட யோசிக்க வேண்டியது இருக்கு சார். இந்த குஷல் அவனோட ஐடென்டிட்டியை பத்தி வெளியே எப்படி தெரிய வந்துச்சு? அதுதான் புரியல சார். நாங்க குஷல், அமர், அவங்களோட கால் டீடைல்ஸ், அப்புறம் அவங்களோட ஃபேமிலியோட மொத்த டீடைலுமே எடுத்துருவோம் சார். என்னாச்சு? அதுல எதுவும் சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை சார். சார், பூர்வி சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன சார்? இங்க பாருங்க, குஷல் இருக்கிறது சாண்டா க்ரூஸ் அண்ட் அமர் இருக்கிறது கோரேகாவ். அண்ட் ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி லொகேஷன் இங்க தான் காட்டுது. அப்படின்னா குஷல் சாண்டா க்ரூஸ்ல இருந்து இந்த பக்கம் வந்திருக்கான், அமர் கோரேகாவ்ல இருந்து. அதாவது 2 பேருமே அந்த லொகேஷன் பார்த்து தான் டிராவல் பண்றாங்க. அமர் அண்ட் குஷல் 2 பேரும் ஒரே பக்கமா போறாங்க. இது தற்செயலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒன்றும் கோஇன்சிடன்ஸ் கிடையாது. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிளான் இருக்கலாம். இதுவும் சாத்தியம்தான். அதோட அமரு குஷாலோ தங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சுஷாந்த் கிட்ட சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக சுஷாந்த் அவங்களுக்காக ஒரு புதிய இடத்தை தேடி இருக்கலாம், மறைஞ்சு வாழறதுக்காக. சார், இது சுஷாந்தோட பிளானா கூட இருக்கலாமே. அதெல்லாம் எப்பெல்லாம் ஆபத்து இருக்கோ அப்பெல்லாம் நேரம் அங்க கிளம்பி வந்து சேஃபா இருக்கலாமே. ஒருவேளை இந்த அமரும் குஷாலும் ஒளியறதுக்காக
எங்கேயாவது ஒரு புது இடம் இருந்தா அதை தெரிஞ்சுக்க. இப்போ சுஷாந்த் இல்லையே, ஆனா அவனோட அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச்சோட யஷ் அண்ட் பிரீத்தி இவங்க கிட்ட இருந்து இந்த இடத்த ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? சுஷாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்மளை காப்பாத்த யாருமே இல்லை. தப்பிச்சு ஓடுறதை தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்லை. இது கஷ்டமான நேரம். நாம யோசிச்சு முடிவெடுக்கலாம். போலீஸோட ஹெல்ப் கேட்கலாமா? வேண்டாம், நம்ம யாரையுமே நம்ப முடியாது. ஒருவேளை அவங்களையும் அவங்க கூட யாராவது சேர்ந்துருப்பாங்க, திரும்பவும் மாட்டிப்போம். நாம தான் இப்போ ஏதாவது செஞ்சாகணும். சரி, சுஷாந்த் சார் அவரோட விட்னஸோட சேஃப்டிக்காக ஏதாச்சும் ஒரு புது இடத்த ஏற்பாடு பண்ணாரா? ஐ மீன் அவங்க எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருக்காரா? சார், எதுவரை விட்னஸ்க்கு புது அடையாளம் கிடைக்கலையோ அது வரைக்கும் அவங்கள சேஃப் ஹவுஸில் வச்சுருப்போம். ஆனா ஐடென்டிட்டி ஒரு தடவை கிடைச்சிட்டா அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா பப்ளிக் பிளேஸில் தான் மீட் பண்ணுவோம். பவுலிங் அலிபி எங்களுக்கு மீட்டிங் பாயிண்டா இருந்தது. ஐ சி. சரி, அந்தேரியில் அந்த மாதிரி இடம் இருந்துச்சா? அந்தேரியில் ஒரு இடம் இருக்கு, ரொம்ப பழசு. விட்னஸ் அங்கே தான் வச்சுருப்போம். இதுதான் அந்த இடமா? ஆமா, இதான் அந்த இடம். இவங்க அங்கே தான் இருக்கணும், அங்கேயே போகலாம். குஷால், அமர், கண்டிப்பா நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப என்ன பண்றது? லைட் ஆஃப் பண்ணிடலாம். யாரும் இல்லை, இங்கேருந்து போயிடலாம். இந்த சேரு, இந்த கயிறு யாரையும் இங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ரத்தக்கரை தெரியுது, இழுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம். குஷல் அண்ட் ரீனாவோட போட்டோ. அப்ப குஷலோட போன். அப்படின்னா அமர் அண்ட் குஷல் ரெண்டு பேரும் இங்க இருந்திருக்காங்க. ஒருவேளை சண்டை நடக்கும்போது ரத்தம் சிந்திருக்கலாம். அப்படி இல்லைனா வேணும்னே விட்டு இருக்கலாம். அப்பதானே அவங்க இங்க இருக்கிறதே தெரியும். ஒரு விஷயம்தான் இன்னும் புரியல. நாம இங்க வர்றதுக்கு முன்னாடி அமரையும் குஷலையும் யாரோ எப்படி கடத்த முடியும்? அப்ப நம்ம இங்க வரப்போறன்ற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ? அப்படி இருந்தா கொலைகாரன் அவங்கள விட மாட்டான். ஆனா கொலைகாரன் கண்டிப்பா அவங்கள கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொலை பண்ணணும்னா இதுதான் நல்ல இடமா அவனுக்கு இருந்திருக்கு. கொலைகாரனுக்கு அவனோட ஐடென்டிட்டி முதல்லயே தெரிஞ்சிருக்கு. கொலை பண்ணணும்னா எப்பயோ பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க கொலை பண்ணது சுஷாந்த. ஆனா அவங்களோட பேர் ரெண்டுத்தையுமே ஸ்கிட்டல் எழுதி அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டு பேரும் வேற வேற விதத்துல பயமுடுத்திருக்காங்க. கொலை பண்ணல. பட் ஏன் அப்புறம் உயிரோட விட்டுருக்காங்க? என்னவோ ஒன்று இருக்கு. அதாவது அமர் குஷல் கிட்ட இருக்கிறது கொலைகாரனுக்கு தேவைப்படுது. யஷ். எஸ் சார். இந்த புது ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி குஷல் அண்ட் அமர் இவங்க கேங்கில் என்ன வேலை பார்த்தாங்க? சார், குஷல் ஒரு இன்ஜினியர், லைட் பாம் பண்ணுவான். அமர் அவனுக்கு பாம் பண்ண ஹெல்ப் பண்ணுவான். அதோட இந்த பாம் அவங்க திருடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆமாம் சார். கொலைகாரங்களுக்கு இவங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா அவங்களோட தொழில் பற்றியும் தெரிய வந்திருக்கும். ஒருவேளை லைட் பாம்புக்காக இவன் பின்னாடி அலையிறானா என்னவோ. சரி, இந்த பாம் பண்ணுறவங்க வேற யாராச்சும் இந்த கேங்கில் இருந்தாங்களா? இல்லை சார். இந்த பாம் தயார் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல்லாம் தேவைப்படும்ல, அதை இவங்க எங்கேருந்து வாங்குவாங்க? சார், ரமேஷ்னு ஒரு கெமிஸ்ட் இருந்தான். அவங்க கிட்ட இருந்தா இவங்க வாங்குவாங்க. அவன் மாட்டிக்கிட்டே 2 வருஷம் சிறை தண்டனையில் இருக்கான் சார். பாம் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரையும் பயன்படுத்த போகிறாங்கன்னா அப்போ ரமேஷையுமே சந்திக்கணும். வாங்க ரமேஷை பார்த்துட்டு போவோம்.
ரமேஷ் 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 தயா இறந்துட்டான். கொலைகாரன் இவன்கிட்ட இருந்து அந்த கெமிக்கலை புடுங்கியிருப்பான். கெமிக்கல் கிடைச்சதும் இவனை கொலை பண்ணியிருப்பான். ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது அமர் அண்ட் குஷல் உயிரோட தான் இருக்காங்க. கொலைகாரனுக்கு இப்போ இந்த லைட் பாம் தேவைப்படுது. அப்படின்னா இவங்க சிட்டியில் ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைனா பெரிய ராபரி இருக்கலாம். கொலைகாரன் ரொம்ப தந்திரக்காரன். இது என்னது? நோட். இதில் விலாஸ் என்னன்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? விலாஸ் என் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனேயே இந்த அமரும் குஷலும் ரமேஷோட பாக்கெட்டில் இந்த நோட்டை வச்சிருக்கணும். ஆனால் இது மூலமாக ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க. விலாஸ் என். இந்த விலாஸ் என்னன்ற பேர்ல விட்னஸ் யாராச்சும் உங்ககிட்ட இருந்தாங்களா? ஒருவேளை அவன் ஐடியா கூட நீங்க மாத்திருக்கலாம். இல்லையே. அப்படியா? ஓ, சிட்டியில் நடக்க போகிற சம்பவத்துக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்கணும் சார்? சார் செக் பண்ணிட்டேன். இந்த பேர்ல எந்த பேங்க்கும் இல்ல, ஜுவல்லரி ஸ்டோரும் இல்ல. இது என்னமோ ஜஸ்ட் சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் அப்புறம் ஹோட்டல்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். சின்ன சின்ன ஸ்டோர்ஸ்க்காக யாரும் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களா? பாம்பை எதுக்கு பண்ண போறாங்க? சார் இந்த விலாசியன் என்னன்னா சர்நேமா இருக்குமோ? ஒரு வேளை விலாஸ் இந்த பாம்புக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கானோ என்னமோ. வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கும். சரி, இது என்ன வேணாலும் இருக்கட்டும். இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். சீக்கிரம் யோசிக்கணும். ஒருவேளை அவன் அமரையும் குஷலையும் இதுக்கு பயன்படுத்திட்டானா 2 பேரையும் உயிரோட விட மாட்டான். சரி, இது சர்நேம் இல்லைன்னா அப்ப என்னவா தான் இருக்கும்? என்னன்னா அது இடத்தோட பேரா கூட இருக்கலாமே. இது ஆள் இல்ல பேங்கோட பேரா கூட இருக்கலாமே. இது ஒரு இடத்தோட பேரா கூட இருக்கலாமே. விலாஸ் நகர். விலாஸ் நகர்னு ஒரு ரோடு இருக்கு. விலாஸ் நகரா? பூர்வி, செக் பண்ணு. இங்க பேங்கும் இல்ல, ஜுவல்லரி ஸ்டோரும் இல்ல. இந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லையே. இங்க எதுக்கு லேசர் பாம்பை பயன்படுத்த போறாங்க? ஒருவேளை இந்த ரோட்ல ஏதாவது ராபரி நடத்த வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு வேலை செய். டிராஃபிக் போலீஸ் கிட்ட கேளு, இந்த ரோட்டை எங்கேயாவது சிசிடிவி கேமரா பொருத்திருக்காங்களா இல்லையான்னு. தேங்க்யூ வெரி மச் சார். கண்ட்ரோல் ரூம்ல என்ன சொன்னாங்கன்னா விலாஸ் நகருக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ஸ் விஐபி செக்யூரிட்டிக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். விஐபி செக்யூரிட்டியா? யாருக்கு இந்த செக்யூரிட்டி? சார், அந்த ஃபேமஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மகேஷ் அகர்வால் இருக்கார்ல, அவர் சிட்டில தான் இருக்காரு. அவருக்கும் ஃபாரின் டெலிகேட்ஸுக்கும் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு. அதனால எல்லா ரோடையும் பிளாக் பண்ணிருக்காங்க. அதனால அந்த ஆளும் விலாஸ் நகர் வழியா தான் போயாகணும் மீட்டிங்காக. மகேஷ் அகர்வால் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு விஐபி செக்யூரிட்டியா? அதுவும் விலாஸ் நகர் ரோட்லையா? சார், அவனே கேட்டிருக்கானா. அவன் ப்ரொடெக்ஷனுக்கு கேட்டிருக்கான் போல. யாரோ அவனை மிரட்டிட்டே இருந்தாங்களாம். அப்படின்னா லேசர் பாம்போட குறியில இருக்கிறவ மகேஷ் அகர்வால். ஹலோ. அட நீ கவலைப்படாதப்பா, டீல் நமக்கு தான் கிடைக்கும். டென்ஷன் ஆகாதப்பா.
இது என்ன சத்தம்? அமர் குஷல், நீங்களா? சார் நீங்க வந்தது ரொம்ப நல்லதாச்சு. சார் இதெல்லாம் எங்களை வற்புறுத்தி பண்ண வச்சாங்க சார். நாங்க கவர்மெண்ட் அப்ரூவரா மாறியாச்சு. டேய் இங்க வாடா. சொல்லு சொல்லு. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டேன் சார். மன்னிச்சுங்க. யார் பணத்தை கொடுத்தாங்க? யார் பணத்தை கொடுத்தாங்க? நீ யாரு? ஆக்சுவலி நான் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்டு. வாங்க, வெளியில வாங்க. சார் ப்ளீஸ் என் கணவனை காப்பாத்துங்க. ப்ளீஸ் நீங்க தான் அவரை காப்பாத்தணும். முகத்தை பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்கீங்களே, ஆனா பயங்கரமான பொம்பளையா இருக்கீங்களே ரீனா மேடம். எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. சீக்கிரம் சொல்றேன். அது குஷாலுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்த பிறகு குஷால் எப்பவும் நடுங்கி நடுங்கி வாழ்வான். அவனோட பிஹேவியர் கொஞ்சம் கூட நார்மலா இருக்கல. நான் பல தடவை கேட்ட பிறகு குஷால் தன்னோட பாஸ்ட பத்தி என்கிட்ட விவரமா சொன்னான். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்ல. அது என்னன்னா, நான் லைட் பாம் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை பார்த்தேன். லைட் பாம் செய்யறதுல நான் ஒரு எக்ஸ்பர்ட். அதை வச்சு நாங்கள் ராபரி செய்வோம். அதோட மாட்டவே இல்லை. ஆனால் இதை பாரு, நான் கவர்மெண்ட் அப்ரூவராக மாறிட்டேன். அந்த உலகத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். அந்த சூழலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்திருக்கேன். உண்மையிலே உனக்கு லைட் பாம் எல்லாம் பண்ண தெரியுமா? அப்ப நம்ம என்ன வேணா பண்ணலாம். நம்ம எதுக்கு இந்த ஏழ்மையில வாழணும்? நம்ம பல விஷயங்களை செய்யலாம். நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் திரும்ப போய் அந்த உலகத்துல மாட்ட விரும்பல. நான் கௌரவமான வாழ்க்கை வாழணும்னு விரும்புறேன். அதுக்கப்புறம் டெய்லி நாங்க சண்டை போட ஆரம்பிச்சோம். நான் குஷல் கிட்ட மறுபடியும் அதே உலகத்துக்கு போன்னு வற்புறுத்தினேன். ஆனா அவன் என்னோட பேச்சை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கரனை சந்திச்சேன். இவன் பெரிய பணக்காரன். எங்களுக்குள்ள அஃபேர் இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மகேஷ், அவர் இவனுடைய அங்கிள். சரி, அங்கிள் ஏன் கொலை பண்ண பார்த்த? நான் என் அங்கிள் கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. முதல்ல அவர் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அவர் மிரட்டினாரு. எனக்கு சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீ அங்கிளை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்க? சார், என் அங்கிளுக்கு நிறைய எதிரிகள் உண்டு.
எல்லாருமே அவரோட கதையை முடிக்க தான் பார்த்தாங்க. அதுல இருந்து ஒருத்தன் என்கிட்ட வந்து அவரோட சாவுக்கு என்கிட்ட 5 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொன்னா. நல்ல கதையா இருக்கு. 5 கோடி ரூபாய்க்கு பேராசப்பட்டு அங்கிளோட எதிரி கூட நீ கை கோத்துருக்க. கை கோக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அவரை கொலை பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கப்புறம் தான் இவ தன்னோட கணவனை பத்தி என்கிட்ட எல்லாமே சொன்னா. உடனே நான் ஒரு பிளான் போட்டேன். பணத்துக்கு பேராசப்பட்டு உன்னோட கணவனையே நீ மாட்டி விட்டியா? வேற என்னதான் செய்ய? ஏழ்மையில நான் வாழ விரும்பல. நான் அவங்க 2 பேரையும் பயன்படுத்தி நான் மகேஷை கொலை பண்ணியிருப்பேன். குஷலுக்கு இதுக்கான தண்டனையும் கிடைக்கும். அப்புறம் மீதி இருக்க பணத்தை வச்சு நாங்க எங்க 2 பேரோட வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைச்சோம். நீ ஒரு அம்புல 2 குறிய தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. ஆனா அதுல ஒரு அம்பு ஓ மேல பாஞ்சிருக்கு. சுஷாந்தை எதுக்காக கொலை பண்ணீங்க? நாங்க அமர் குஷலை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விஷயம் எப்படியோ சுஷாந்துக்கு தெரிய வந்துடுச்சு. அதோட இவங்க கிட்ட இருந்து எங்களை சுஷாந்தால தான் காப்பாற்ற முடியும். அதனால நீங்க 2 பேரும் அவங்க கதையை முடிச்சிட்டீங்க. சார், நான் குஷல்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். பவுலிங் அலப்பில மீட் பண்ண கூப்பிட்டேன். அங்கதான் அவனை கொன்னேன். கரண் அண்ட் ரீனா, பணத்துக்கு பேராசப்பட்டு உங்க எல்லையை மீறி இருக்கீங்க. சுஷாந்தை கொலை பண்ணியிருக்கீங்க. அவ ஒரு நேர்மையான ஆபீசரா இருந்தா சட்டம் ஒருபோதும் உங்களை சும்மா விடாது. உங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை காத்திருக்கு. 2 பேரும் ஜெயிலுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டணும். அது கூடவே 5 கோடியை உங்களுக்கு தரேன்னு சொன்னானே அவனும் ஜெயில இருப்பான்.